சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி சில்லி இட்லி எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இட்லியை அந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4, 5 பல் பூண்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கடைசியாக தான் கட் பண்ணேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் பொடியாக கட் பண்ண பூண்டு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2, 3 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு, அப்புறம் வரமிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் வந்து நான் லிட்டில் ஜாய்ஸ் பிராண்டோட யூஸ் பண்ணுறேன். நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் சோயா சாஸ், உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. சாஸ்லேயும் உப்பு இருக்குது, இட்லிலேயும் உப்பு இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஃப்ரை பண்ணி வச்சுக்க இட்லியும் போட்டு அதுவும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். அதிகமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சாகி ஆயிரும், நல்லா இருக்காது. 1 நிமிஷம் பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.